கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு குட்டி ப்ரோமோவ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி கல்யாண மண்டபம்லாம் அலைஞ்சு திரிஞ்சுட்டு, தனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த யாருமே என்கிட்ட சொல்லல. ஆனா இங்க கூட்டி பெருக்கிற அந்த அம்மா புள்ளி விவரமா சொல்லிட்டாங்க. அவங்க நல்லா சொல்லிட்டாங்களே, தெளிவா சொல்லியிருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தான் யாருன்னு தெரியல. எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்ச ரேவதி ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போய் கேட்குறாங்க. கண்டிப்பா ஃபோட்டோ ஸ்டுடியோல என்னோட ஃபோட்டோ இருக்கும்ல, அங்க போய் பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சுட்டு அங்க போய் பார்க்குறாங்க. கல்யாணம் ஆன தேதியும் சொல்றாங்க. அந்த தேதியில பார்க்கும்போது அது ரிலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ரேவதி இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க. யார் இப்படி ஒரு வேலையை பார்க்கறது? எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கே தெரியக்கூடாதுன்னு யாரோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு வேணா நல்லா தெரியுது. ஆனால் யாருன்னு தெரியல. என்னை கட்டிக்கிட்டவர் யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சுட்டே வெளியில் வந்த ரேவதியை திரும்பவும் ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு, இதை பாருங்கம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆன தேதி தான் தெரியாமல் போச்சு. ஆனால் கல்யாணமான ஃபோட்டோ ஒன்று எங்கள் மேனேஜர் அதை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை காட்டுற வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரேவதிக்கு இன்னும் நம்பிக்கை கூடுது. அப்பாடா, எப்படியோ இப்போவாவது அழிஞ்சு தெரிஞ்சதுக்கு நம்பிக்கையான ஒரு வார்த்தை கிடைச்சிருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா, அப்போ ரேவதி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் இருந்தவங்க ஃபோட்டோவை ஸ்கெட்சில் அடித்து வச்சுருக்காங்க. இதை பார்த்தது ரேவதிக்கு இன்னும் தூக்கி வரி போடுது. என்னங்க இது, என் ஃபோட்டோ தான் இருக்குது, என் பக்கத்தில் கொண்டு வந்தவங்க ஃபோட்டோவை யாருன்னு தெரியலையே, நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா. சிஸ்டத்துலேயும் உங்கள் கல்யாண நாளை அடித்து வச்சுருக்காங்க. ஃபோட்டோ வீடியோ எதுவுமே இல்லை. இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் ஆதாரமாக இருந்துச்சு. இதுலேயும் உங்களை கட்டிக்கிட்டவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு இப்படி மார்க் பென்சிலில் அடித்து வச்சுருக்காங்களே, என்ன செய்யறதுங்கிறாங்க. சரி, இந்த ஃபோட்டோவை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு ரேவதி அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு போகிறாங்க. யார்கிட்ட கேட்டால் உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி கார்த்தி மாமா கிட்ட கேட்டு பார்க்கலாம், அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுவார். ஆனால் அப்படி ஒரு வேளை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட சொல்லி அவருக்கு எனக்கு இப்போ இருக்கிற காதல் ஒரு மனக்கசப்பாயிட்டா என்ன செய்யுது அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே போன ரேவதிக்கு டக்குன்னு எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சு மாமா ஒரு வேளை பின்வாங்கிட்டா என்ன செய்யறதுன்னு தடுமாறுறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தியும் பார்த்துடுறாங்க. சரி போய் கேட்கலாம், ரெண்டில் ஒன்று ஆகட்டும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. கார்த்தி ரேவதியை பார்த்ததும், என்ன ரேவதி, என்கிட்ட பேசணும்னு சொன்னேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி பக்கத்தில் ஊர் பெரியவங்க நிற்கிறத பார்த்துட்டு, நீங்கள் பேசிட்டு வாங்க மாமா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேங்கிறாங்க. சரி இரு, கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன்ட்டு கார்த்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஊர் பெரியவங்க வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, கார்த்தி சாமிக்கு தேவையான பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாங்கிறாங்க. எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன், கார்லாம் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கார் சாவியை கொடுக்குறாங்க. அந்த பெரியவரும், இந்த கார் சாவி போட்டு கார்லாம் எனக்கு திறக்க தெரியாதப்பா, நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க. சரி ரேவதி, நீ போய் அதை ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறாங்க. ரேவதியும் கொடுங்க, நான் வந்து திறந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை திறக்கிறதுக்காக ரேவதி கார்கிட்ட வராங்க. கார் கதவை திறந்ததும் அங்கேருந்து பூஜை சாமான பொருளெல்லாம் எடுத்து ஊர் பெரியவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ரேவதி கையில் வச்சிருந்த ஃபோட்டோவும் அந்த காருக்குள்ளேயே விழுந்துருச்சு. அந்த ஃபோட்டோவை எடுக்கலான்ட்டு ரேவதி குமிகிற நேரம் பார்த்து, இப்போ கார்த்தியோட பர்ஸும் கீழே விழுந்துருச்சு. அதில் இருந்த ஏடிஎம் கார்டு அது இதுன்னு நிறைய கார்டெல்லாம் இருக்குது. அந்த கார்டோட ஒன்றா ரேவதியும் கார்த்தியும் ஜோடியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவும் இருக்குது. அந்த கார்டோட ரேவதி அதெல்லாம் எடுத்து சரி பண்ணி வைக்கலான்னு எடுக்கும்போது, இப்போ ரேவதி தவறு விட்ட ஃபோட்டோவையும் எடுத்துட்டு கார்த்தி வச்சிருந்த ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க. பார்த்ததும் அப்படியே இடி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க. ஷாக் ஆயிடுச்சு ரேவதிக்கு. என்னது, கார்த்தி மாமா தான் என் பக்கத்தில் இருக்காங்க, மனக்கோலத்தில் இருக்காங்களே, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது கார்த்தி மாமாவை தானா? அப்போ கார்த்தி மாமா தான் என் புருஷனா? இது வரைக்கும் அவர் ஏன் என்கிட்ட சொல்லலை? எங்கள் வீட்டில் இருந்தவங்களும் யாருமே இதை பற்றி சொல்லவே இல்லையே. எதுக்காக எங்கள் கல்யாணத்தை மறைச்சாங்க? மண்டபத்துலேயும் எங்கள் கல்யாண தேதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ ஸ்டுடியோவிலையும் எங்களோட ஃபோட்டோ எதுவுமே இல்லை, ஆதாரமே இல்லாமல் அழிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கார்த்தி மாமா மட்டும் எங்கள் கல்யாண ஃபோட்டோவை வச்சிருக்காரு. வீட்டில் அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லையே. அப்போ யார் மறைச்சிருப்பா? அநேகமாக அம்மா, சித்தி இவங்க தான் எப்போ பார்த்தாலும் கார்த்தி மாமாவை வேண்டா வெறுப்பா பேசுகிறாங்களே, அவங்க தான் ஒரு வேலை மறைச்சிருப்பாங்களா அப்படின்னு ரேவதிக்கு நல்லாவே சந்தேகம் வந்துருச்சு. சரி, இதை கார்த்தி மாமாட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்ச ரேவதி, சரி இதை தன்னாலேயே கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு கார்த்தியோட பர்ஸை அப்படியே இருந்த மாதிரி சரி பண்ணி வச்சுட்டு கார் கதவையும் சாத்திட்டு ஒரே குழப்பத்தோடு போகிறாங்க. அப்போ கார்த்தி பார்த்துட்டு, என்ன ரேவதி, ஏன் இப்படி அழுத முகமாக வந்திருக்கே, என்னாச்சு, ஏதாவது குழப்பமா, ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்க, என்ன கேளு அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தி, இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தேன், நான் பார்த்துட்டேன், கிளம்புறேங்கிறாங்க ரேவதி. ரேவதி கண்கலங்கி போகிறத கார்த்தி பார்த்துட்டு பின்னாடியே போகிறாங்க. ரேவதி, என்கிட்ட நீ ஏதோ கேட்க வந்த, அப்படியே கேட்காம போறியா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. ஏமாம்மா என்கிட்ட உண்மையை மறைச்சிங்கன்னு ரேவதி கேட்கும்போது, அப்போ கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு. ஓ, நான் பர்ஸில் வச்சிருந்த ஃபோட்டோவை நீ பார்த்தியாங்கிறாங்க. ஆமாம் நான் பார்த்துட்டேன், நீங்கள் தான் என் புருஷன்னு நீங்களே ஏன் என்கிட்ட சொல்லலை? வீட்டில் இருந்தவங்களே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்களே, அதுக்கு என்ன காரணம்? நான் உங்கள் மேலே உயிராக தான் இருந்திருக்கேன், நீங்களும் என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை. அந்த டாக்டரோட பொண்ணு ராதிகா வந்து உண்மையை சொன்னபோது கூட எங்கள் அம்மா ஏதேதோ சொல்லி
இல்லைன்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்களும் என்கிட்ட அக்கறையாக நடந்துக்கிட்டீங்களே தவிர, நீ தான் என் பொண்டாட்டின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல கேள்வி கேட்குறாங்க ரேவதி. இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட இருக்கிற ஒரே பதில், உங்கள் அம்மாவுக்கு எங்களை பிடிக்காது, அதுதான் காரணங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் ரேவதிக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. எதனால் பிடிக்காது? நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க, எங்கள் உயிர் எத்தனை பேர் தடவை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. ஏன் அம்மாவுக்கு பல கஷ்டம் வந்த போதெல்லாம் நீங்கள் தான் பக்க பலமாக துணையாக இருந்து காப்பாற்றிருக்கீங்க. இவ்வளோ ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்க. அந்த நன்றி கூடவா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இல்லை? ஆனால் எங்கள் அம்மா உங்களை வெறுக்க இதுதான் காரணமாங்கிறாங்க. உங்கள் அம்மாவோட அம்மா ஏதோ ஒரு காரணத்தினால டக்குன்னு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் எங்கள் பாட்டி தாத்தான்னு தான் சந்தேகப்பட்டு அவங்க அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவங்கள வெறுத்தது மட்டும் இல்லாமல் என் அம்மா என்னையும் எல்லாத்தையும் சேர்த்து வெறுத்துட்டு தான் இருக்காங்க. நான் இந்த குடும்பத்தை 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு மாமா குடும்பத்தையும் பாட்டி குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனால் என்ன யாருன்னே தெரியாத உங்கள் அம்மா திடுதுப்புன்னு உனக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சதும் உங்கள் அம்மா தான். ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னையும் என்னையும் பிரிச்சுட்டாங்க. நான் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு உனக்கு எனக்கும் டைவர்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் அதுக்கு காலக்கெடு இருக்குது. அதனால தான் அவங்க இன்னும் என்னை வெளியே போன்னு சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. நான் அப்பப்போ வீட்டுக்கு வர காரணம் உனக்கு எனக்கு இருக்கிற இன்னும் பந்தம் தான் காரணங்கிறாங்க கார்த்தி. இது கேட்ட ரேவதி, ஆமாம், என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட உரிமை இல்லாமல் உங்களை எப்படி என்னை விட்டு பிரிக்க முடியும்? அப்படியெல்லாம் யாரும் பிரிக்க முடியாது. நான் உங்களை விரும்புகிறேன். நம்ம 2 பேரும் இனிமேல் புதுசாக கல்யாணமாக செஞ்சுக்கலாம். அதுக்கான உரிமையும் நமக்கு இருக்குமாமாங்கிறாங்க ரேவதி. பரவாயில்ல ரேவதி, உங்கள் அம்மா எப்போ சம்மதிக்கிறாங்களோ அப்போ அந்த சம்மதத்தோட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உனக்கு எனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. இது கேட்ட ரேவதி, என் புருஷனையே நான் காதலிச்சிருக்கேன். ஆனால் என் புருஷன் நீங்கள் தானே நான் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். எனக்கு வந்த இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிலைமை வேறு எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறாங்க ரேவதி. கண்கலங்கி அழுகிறத பார்த்துட்டு கார்த்தி கண்ணை தொடச்சி விடுறாங்க. இதை பாரு ரேவதி, நீ அழுகாத. உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டா திரும்ப உன் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. அப்படி சொல்ல வச்சதே உங்கள் சித்தி சந்திரா தான். உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் உங்கள் அம்மா சந்திரா சொல்கிறது எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. சந்திரா உங்கள் குடும்பத்தை கெடுக்கணும்னே அவங்க அப்படியே தும்பிட்டு நிற்கிறாங்க. இது தெரியாத உங்கள் அம்மாவும் சந்திராவை ரொம்பவே யதார்த்தமாக நம்பிட்டு இருக்காங்க. அவங்கனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணங்கிறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு சரியான கோபம். அதனால தான் சந்திரா சித்தி எப்போ பார்த்தாலும் உங்களோட நான் பேசினா எரிஞ்செறிஞ்சு விழுறாங்களா? உங்களை பிரித்து கட்டுறதுக்காகவே என்கிட்ட அவங்க இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்களா? இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவங்க செய்யறது எல்லாம் நான் புட்டு புட்டு வைக்க போகிறேன். அவங்க இனிமேல் என் விஷயத்தில் தலையிட்டாங்கன்னா பலார்னு அரைஞ்சிடுவாங்கிறாங்க ரேவதி. அதை செய் முதல்ல அப்படின்னு நம்ம மனசு நினைக்க தோணுது. ஆனாலும் கார்த்தி, நீ பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்காத. எதுவும் தெரியாத மாதிரி மதிப்பாக மரியாதையாக நடந்துக்கோ. நமக்குன்னு ஒரு காலம் வரும். அப்போ இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே முறையாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. இது கேட்ட ரேவதி, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மாங்கிறாங்க ரேவதி. சரி ரேவதி, நீ கண்ணை தொடச்சிக்கோ, நீ அழுகாத, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதியும் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு எதுவுமே நடக்காமல் ஒரு வகையில் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் பார்க்குறாங்க. என்னக்கா இது, திடீர்னு ரேவதி வெளியில் போனால் திரும்ப வரும்போது இப்படி ஒரு சந்தோஷமாக வந்துட்டு இருக்காளே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சந்திரா சாமுண்டீஸ்வரிகிட்ட கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி திடுதுப்புன்னு ஏதோ ஒரு வேலையே இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போனீங்க, எதுக்கு போனேன்னு கேட்குறாங்க. ரேவதி மனசுக்குள்ள சரியான கோபம். என்ன தைரியம் இருந்தால் எனக்கு கல்யாணம் ஆனதையே என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அக்கா தங்கச்சிங்க சேர்ந்துக்கிட்டு என்னை முட்டாளாக்கிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நான் எதுக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்? நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்ச ரேவதி, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் பழைய ஃப்ரெண்டை ஒருத்தியை நான் பார்க்கலான்ட்டு போனேன். அவளை நான் பார்க்க முடியாதோங்கிற சந்தேகத்தில் தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் போனதுக்கப்புறம் தான் அவளை நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் மனசு விட்டு பேசிட்டு வந்ததுக்கப்புறம் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆறுதலாக இருக்குதுங்கிறாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரிக்கு இன்னும் அப்படியே பதட்டமாக இருக்குது. எது பழைய ஃப்ரெண்டை பார்ட்டியா? ஒருவேளை அவள் ஏதாவது இந்த கார்த்தி பயலுக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்துக்கே சொல்லியிருப்பாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆமாம், அவள் என்னெல்லாம் சொன்னா, என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திராவும் முந்திரிக்கொட்டை வந்து கேட்குது, ஆமாம் எந்த ஃப்ரெண்டை பார்த்தேன், எங்கே பார்த்தேன், எங்கே நின்று பேசுனீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு அதிகாரத்தோடு கேட்கும்போது அப்போ சந்திராவை, இதை பாருங்க சித்தி, உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட்டு. நீங்கள் சித்தினா சித்தி மாதிரி நடந்துக்கோங்க. என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. என்ன பேசுனேன், எதுக்கு பேசுனேன், ஏன் பேசுனீங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் சந்திராவுக்கு இன்னும் அப்படியே சவுக்கால் அடித்த மாதிரி இருக்குது. என்னக்கா இது, ரேவதி வெளியில் போயிட்டு வந்தது என்னை இப்படி எடுத்து பேசுகிறா. ஒரு நாள் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டா. நான் எடுத்து வளர்த்தின புள்ள எங்கன்னா எப்படி திருப்பி கேட்குறா பாரு அப்படின்னு சொல்லி ரேவதி முன்னாடியே நாடகம் ஆடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரேவதி, போதும் சித்தி, நீங்கள் நடித்ததெல்லாம் போதும். உங்களை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமும் என் முன்னாடி இப்படியெல்லாம் நடிக்காதீங்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, ரேவதி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? சந்திரா யாரு உனக்கு? எனக்கு அடுத்த தாயை சந்திராவை நீ இப்படியெல்லாம் பேசினா என்னையே அவமரியாதைப்படுத்தின மாதிரி இருக்கும் தெரியுமாங்கிறாங்க. போதும் நிறுத்துங்கம்மா, நீங்கள் இவ்வளவு தூரம் எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்க. நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இப்போவும் நான் உங்களை மதிப்பேன். உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கக்கூடாது
மறைக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்களா? நீங்க வேணா எல்லா உண்மையும் எப்பேர்ப்பட்ட உண்மையும் வேணாலும் நீங்க மறைப்பீங்க. ஆனா நான் உங்ககிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனது எல்லாம் மறைக்கிறது பெரிய தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நீங்க நினைச்சாலும் நான் உண்மைய சொல்லப் போறதா இல்ல. என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்கல்ல, ஆனா இதுக்கப்புறம் உங்கள யாரையும் நான் சும்மா விடப் போறதில்ல. தோண்டி துருவியாவது எடுத்து உண்மையெல்லாம் வெளிய கொண்டு வந்து என் புருஷன் கூட நான் சேர்ந்து நிக்கத்தான் போறேன். சேர்ந்து வாழத்தான் போறேன். இனிமே இந்த குடும்பத்துக்கு எதிரா நான் நிப்பேன் அப்படின்னு ரேவதி மனசுக்குள்ளேயே சபதம் எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி கார்த்திய வழிய வீட்டுக்கு கூப்பிட்டு, "கார்த்தி மாமா நான் உங்கள பார்க்கணும். நீங்க வரணும். நான் வெளியில போற பக்கமெல்லாம் நீங்க என்ன கூட்டிட்டு போகணும்." அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திரா முன்னாடியே சொல்றாங்க. இத கேட்டு இந்த சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. என்னது இவளுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எங்கிருந்து வந்தது? இவ எதுக்காக கார்த்தியோட ரொம்ப நெருக்கமா பேசுறா, பழகுற மாரி நடிக்கிறா? ஒருவேளை அந்த கார்த்தி பையன் இவகிட்ட உண்மைய சொல்லியிருப்பானோ அப்படின்னு இவங்களுக்குள்ள அப்படியே மண்டப்புழு குடையிற மாரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்விகள தொடுத்து பொலி மாரி வரிஞ்சுகிட்டு இருக்காங்க. "ஏய் சந்திரா, எப்படியோ உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ரேவதி நம்மள இப்படி ஏத்துக்கிட்டு பேசுறாங்கறாங்க." "அக்கா அதெல்லாம் இருக்கட்டும். என்னையே அடிச்சிருவேன்னு கை நீட்டுற அளவுக்கு இவளுக்கு எவ்வளவு தைரியம், துணிச்சல் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன்தான்க்கா." அப்படின்னு சந்திரா திரும்பவும் கார்த்தி மேல பழிய தூக்கி போடுறாங்க. ஆனா இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சது. என் புருஷனை யாராவது ஏதாவது சொன்னீங்க, வார்த்தைகள் வாயில இருக்கும்போதே வாய் கொழுப்ப அடக்கிடுவேன். ஜாக்கிரதையா பேசுங்கன்னு சொல்லி ரேவதி சாமுண்டீஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் எச்சரிக்கை மணி முதல் மணி அடிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைய எபிசோட்ல பார்க்கலாம்.